NLCயில் 9வது நாளாக தொடரும் வேலைநிறுத்த போராட்டத்தின் அடுத்த கட்டம் குறித்து 11 தொழிற்சங்கங்களின் ஆலோசனை கூட்டம் வியாழனன்று இரவு நடக்கிறது. NLCயின் 5% பங்குகளை மத்திய அரசு விற்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 3ஆம் தேதியிலிருந்து ஒப்பந்தம் மற்றும் நிரந்தர தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நெய்வேலியில் மின் விநியோகம், குடிநீர், மருத்துவம் போன்ற அத்தியாவசிய பிரிவுகளில் பணியாற்றிய நிரந்தர தொழிலாளர்கள் 1000 பேர் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து புதன்கிழமை முதல் வேலைநிறுத்தத்தில் பங்கேற்றுள்ளதால் அத்தியாவசிய பணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது பணியாற்றி வரும் பொறியாளர்கள் மற்றும் அதிகாரிகளே அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதால் நெய்வேலியில் அனைத்து பணிகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. 9வது நாளாக வியாழனன்று ஜீவா தொழிற்சங்கத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் மந்தாரக்குப்பத்தில் கடலூர் திருச்சி ரயிலை மறிப்பதற்காக ஊர்வலமாக வந்தபோது அவர்களை போலீசார் பாதி வழியில் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். தற்போது நெய்வேலியில் பணியாற்றி வரும் பொறியாளர்கள் மற்றும் அதிகாரிகளையும் வேலைநிறுத்தத்தில் பங்கேற்குமாறு தொழிற்சங்கத்தினர் துண்டு பிரசுரங்களை வழங்கி அவர்களுக்கு அழைப்பு விடுத்தனர். இதற்கிடையே NLC பங்குகளை தமிழக அரசுக்கு அளிப்பது குறித்து இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியமான செபி ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதி அமைச்சக அதிகாரிகளுடன் புதனன்று நடந்த பேச்சுவார்த்தையில் தமிழக அரசின் நிதித்துறை செயலாளர் தலைமையிலான குழு பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் முடிவு எதுவும் எட்டப்படவில்லை. இந்நிலையில் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து முடிவு செய்ய 11 தொழிற்சங்கங்களின் ஆலோசனை கூட்டம் வியாழனன்று இரவு நடக்கிறது.